கபிலவின் மரணத்தில் அரசியல் லாபம் ஈட்டுகிறார் மஹிந்த. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குற்றச்சாட்டுவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உருவாக்க முயலும் புதிய கூட்டணியானது இறுதியில் அரசாங்கத்தை மேலும் பலப்படுத்துவதாக அமையும். கபில சந்திரசேனவின் மரணத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் அரசியல் லாபங்கள் மற்றும் பலன்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பக்கத்துக்கே அறுவடை செய்து கொள்கிறார் என்று ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் ஊடகங்களை சந்தித்து கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். அவர் அங்கு மேலும் உரையாற்றும் போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்க பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருவதை நாம் காண்கிறோம். ஆனால் இவ்வாறான குழுவினால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. சுருக்கமாக கூறின், மக்கள் முன்னிலையில் ஏற்கனவே தோற்றுப்போன மக்களால் முழுமையாக நிராகரிக்கப்பட்ட ஒரு தரப்பினரே இவ்வாறு மீண்டும் இணைய பார்க்கின்றார்கள். அவர்களின் இந்த வீணான முயற்சியின் இறுதி விளைவு தற்போதைய அரசாங்கத்தை மேலும் பலப்படுத்துவதாகவே அமையும். ஏனெனில் நாட்டை சீரழித்த இவ்வாறான ஊழல்வாதிகள் மீண்டும் தலை தூக்குவதை நாட்டு மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். எனவே இவர்கள் தங்களது பதவிக்காலங்களில் சுபோகங்களை அனுபவித்தார்களே தவிர நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எதையும் செய்யவில்லை. கபில சந்திரசேனவின் மரணத்துக்கு பின்னால் அடுக்கடுக்கான பெரும் மர்மங்கள் காணப்படுகின்றன. இது கடந்த கால ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியை போன்றதொரு அரசியல் நகர்வாகும். அன்று எவ்வாறு ஈஸ்டர் தாக்குதலின் அரசியல் பழிவாங்கல்களை ராஜபக்சக்கள் தங்களுக்கு சாதகமாக அறுவடை செய்து கொண்டார்களோ அதே போன்று கபில சந்திரசேனவின் மரணத்தின் மூலம் அரசியல் லாபத்தை தற்போதைய சூழலில் மஹிந்த ராஜபக்சவை பெற்றுக்கொள்கிறார். ராஜபக்சேவின் கடந்த கால செயற்பாடுகள், அவர்களின் அரசியல் குணாதிசயங்கள் மற்றும் அவர்கள் இதுவரை கையாண்டுள்ள உத்திகளை நோக்கும் போது இவ்வாறான மர்மமான மரணங்களின் பின்னணியில் அவர்களின் அனுசரணை அல்லது தொடர்பு இருக்கலாம் என்ற பலத சந்தேகம் எமக்கு இயல்பாகவே எழுகிறது என்பதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம்.